லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दधिधरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தளிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேய ஆறாமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2025-26 அனத்தியாயன காலத்தினுடைய 92வது நாள் 62வது நாள் பாசுர பதிவேற்றம். பிள்ளை பெருமாளையங்கார் அருளிய திருவேங்கட தந்தாதி என்கிற பிரபந்தத்தினுடைய 98வது பாசுரத்தை இன்றைக்கு சேவிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் தனியன் மட்டு அலை உண்ட தன் தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம்பட்டர் பொற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்துரைத்த கட்டளை சே திரு அந்தாதி 100 கலித்துறையே. 98வது பாசுரம். அரும்பாதகன் பொய்யன் காமுகன் கள்வன் அருள் சிறிதும் அரும்பாத கல் நெஞ்சன் ஆரா சினத்தனன் அவாவில் நின்றும் திரும்பாத கண்மத்தன் ஆனேற்கு சேட சிலம்பு அமர்ந்து திருபாதம் பாதகஞ்சம் தரில் அதுதான் உன் திருவருளே. பொதுவாக மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். பாதகம் மிகப்பெரிய பாதக செயல்களை பாவங்களை செய்யக்கூடியவன், பொய்யே பொழைப்பாக கொண்டவன், காமத்தை கொண்டவன், கள்வன் திருட்டுத்தனம் மிக்கவன், அருள் என்பதே சிறிதும் நெஞ்சத்தில் இல்லாதவன், எப்போதும் அடங்காத கோபத்தை உடையவன். யார் என்றால் நான் தான் என்று சொல்லிக் கொடுக்கிறார். பொதுவாக பெரியவர்கள் மற்றவர்களை சொல்ல மாட்டார்கள் குறை. அவர்கள் தங்களை வைத்து பேசுவது போல் இருந்தாலும் அது உலக மக்களுடைய பொதுவான இயல்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவனுக்கு திருவேங்கடமலையிலே நின்று அருள் பாலிக்கக்கூடிய நீ, உன்னுடைய பாதத்திலே அணிந்திருக்கக்கூடிய தண்டைகளானது ஒலிக்கக்கூடியது. உன்னுடைய கால் அசைந்தால் அந்த பாதத்தில் இருக்க தண்டை ஒலிக்கும். அப்படிப்பட்ட திருவடி தாமரைகளை எனக்கு கொடுத்தால், அது நான் ஒருவேளை கிடைக்கப் பெற்றால் அது என்னுடைய முயற்சியால் அல்ல, உன்னுடைய பெரும் கருணையாலே ஆகும் என்று சொல்லுகிற பாசுரம். இறை அருள் என்பது நாம் முயற்சி செய்து பெறுவது அல்ல. நம்முடைய ஏதும் கோரிக்கை இல்லாத நம்முடைய வந்தனம் ஒன்றே அவன் விரும்புவான். அப்படி வந்தனம் செய்கிற போது அவன் நமக்கு அருள் புரிவது என்பது நம்முடைய வந்தனத்தினால் அல்ல, அவனுடைய கருணையினால் நமக்கு அருள் புரிகிறான் என்று கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய பக்தியை மெச்சி அவன் செய்தான் என்று நினைக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த மனிதனானவன் எப்படி இருப்பான் என்றால் எப்போதும் பாதகங்களையே செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இயல்பாக உள்ளவன், பொய்யை இயல்பாக சொல்லக்கூடியவன், பொய் மட்டுமல்ல காமாந்தகாரனாக காமத்தின் மீது அளவு கண்ட பற்றுள்ளவனாக இருக்கிறவன், திருட்டுத்தனம் மிக்கவன், நெஞ்சத்திலே அன்பு என்பதே இல்லாமல் சிறு அருள் கூட இல்லாதவன், கோபம் என்றால் கோபம் எப்போதும் ஆறாத கோபத்தை உடையவன். அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவனை ஒருவன் ஆட்கொள்கிறான் என்று சொன்னால், திருவேங்கடமலையிலே நின்று கொண்டிருக்கிறவன் அவனுடைய பாதத்தண்டையிலே இருந்து கிளம்பக்கூடிய ஓசையானது இனிமையானது. அப்படி இனிமையான தண்டையிலிருந்து வரக்கூடிய ஓசையுடைய திருப்பாதத்தையுடைய பெருமாளுடைய பாதமானது ஒருவனுக்கு கிடைத்தது என்று சொன்னால் அது அவன் செய்த தவத்தால் அல்ல, அது அவனுக்கு பெருமாள் உடைய கருணையினால் கிடைத்தது என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். அரும்பாதகன் பொய்யன் காமுகன் கள்வன் அருள் சிறிதும் அரும்பாத வல் நெஞ்சன் ஆரா சினத்தன் அவாவில் நின்றும் திரும்பாத கண்மத்தன் ஆனேற்கு சேட சிலம்பமர்ந்து அதிரும் பாத கஞ்சம் தரில் அதுதான் உன் திரு அருளே. காயேன வாச்சா மனசேந்திரியோ அபியாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமி எதது
சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் ஆவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.